ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்டோடைய Part-1 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிகினர்ஸ்னால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட் நான் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிகினர்ஸாக ஸ்மார்ட் மணி கான்செப்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்காக ஸோ இந்த பிளேலிஸ்ட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ SMC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம் நம்மளோட சேனலில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு Part-1 உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினர் லெவலாக நீங்கள் இப்போ தான் புதுசாக SMC கான்செப்ட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அண்ட் தென் இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் இல்லை ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னால் என்ன, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்துட்டு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, SMC வந்துட்டு ஒரு யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. SMC ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஒரு சப்ளை டிமாண்ட்னு வந்துட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு டிமாண்ட் ஜோன் அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை ஜோன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இது நடுவில் நடக்கிற விஷயங்கள், இது நடுவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, ஸோ ஒரு சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு ஒரு சப்ளை ஜோனை வந்துட்டு ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு டிமாண்ட் ஜோனுக்கு வந்துட்டு போகும். திருப்பி என்ன ஆகுன்ட்டு பார்த்தீங்கன்னா, டிமாண்டை வந்துட்டு ஹண்ட் பண்ணிவிட்டு திருப்பி சப்ளை போகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது நடுவில் இருக்கிற விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. இப்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். மார்க்கெட் வந்துட்டு மேலே கீழே, இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்ட்டு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு ஃபார்மேஷன் நடந்து போயிட்டே இருக்கும், மேலே அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சடனாக கீழே வரும். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு என்ன ஆகுன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீழே இறங்குச்சில்ல, இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா CH ஐ மீன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே SMC கான்செப்ட் வந்துட்டு ஈஸி. இந்த வீடியோ முழுக்க இந்த Part-1 வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் முழுக்க பார்க்க போகிறோம். ஆர்டர் பிளாக்னால் என்ன, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ, செப்பரேட் வீடியோ ஃபுல்லாக வச்சுருங்களா. ஸோ BOSனால் என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் புரிய வச்சுருவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி மார்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃபாக நான் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இப்படி ஒரு ஃபார்மேஷன் நடக்கும், அவ்வளோதானே. இப்படி போயிட்டுருக்கும் மார்க்கெட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற கேப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஆர்எல்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு இடத்துல இருந்து திருப்பி மேலே போகிறது, அந்த இடைப்பட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? BOS அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, BOS, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான், சேம் தான். இப்போது எப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு BOS அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு தான். இது மாதிரி மார்க்கெட் வந்துட்டு சடனாக ஒரே பொசிஷனில் மேலே போயிட்டே இருக்குது. இதை பாருங்கள், ஒரே பொசிஷனில் மேலே போயிட்டே இருக்குன்னா இந்த நடுவில் இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு BOS அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ இது என்ன அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு சடனாக வந்துட்டு பிரேக் அவுட் ஆகும், அதாவது ப்ரீவியஸ் ஹையர் லோவை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணனே என்ன ஆகும், இந்த இடம் வந்துட்டு CH அப்படி ஆகிடும், ஓகேவா? ஸோ CHனா என்னன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். CH அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இது மாதிரி வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி ரன் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இது ஒரு BOS,
பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும். இது ஏன் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெண்டு வந்துட்டு கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்குன்னு வைங்களேன், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல என்ன இருக்குது, அப் ட்ரெண்டு கண்டினியூட்டியாக போயிட்டு இருக்குது, அப் ட்ரெண்ட்லேருந்து சடன் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து கன்சிஸ்டன்சியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்றப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு ஒரு பிஓஎஸ். அதே மாதிரி சேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஓஎஸ். ஓகேவா, இப்போது சடனாக என்ன ஆகும்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் திடீர்னு இப்படி ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது மார்க்கெட் வந்துட்டு என்னாச்சு, டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேவா, டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தனால நம்ம இது எல்லாத்தையுமே பிஓஎஸ்ன்னு சொன்னோம். இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, சடனாக வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் டவுன் ட்ரெண்ட்லேருந்து அகைன் என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா அப் ட்ரெண்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் போது நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எப்படி சொல்லுவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடம். ஓகேவா, ஸோ அகைன் என்ன ஆகும், இது இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் அகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ கைஸ், இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது, சிஹெச்ஓசிஹெச் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப் ட்ரெண்டு போயிட்டே இருக்குது, திடீர்னு டவுன் ஆச்சுன்னா அது சிஹெச்ஓசிஹெச். அந்த டவுன் ட்ரெண்டு திருப்பி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திருப்பி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும். அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூட்டிலேருந்து திருப்பி வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போகும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். ஸோ இதுதான். ஸோ கைஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குழம்பி போகிற விஷயம், அடுத்த ஒரு ஸ்ட்ரக்சர் நான் வந்துட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மார்க்கெட்டில் இப்படி வந்துட்டு ஆகுது, இப்படி ஆகுது. ஓகேவா, இப்படி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சின்னதாக திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி போகும், திருப்பி இப்படி சின்னதாக ஃபார்மேஷன் நடந்து மார்க்கெட் மேலே போகும், திருப்பி என்ன ஆகும்னா இது மாதிரி கீழே வந்துட்டு சின்னதாக ஃபார்மேஷன் நடந்து இப்படி சடனாக வந்துட்டு கீழே வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த இடங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எம்பிஓஎஸ். ஓகேவா, ஸோ எம்பிஓஎஸ்னால் சின்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த குறிப்பிட்ட இடம் பெரிய இடம், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதை பிஓஎஸ் நம்ம அப்படி வச்சுக்கணும். ஓகேவா, சேம் தான், இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே. இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல, மேலே. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸாக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. இது என்ன அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ எம்சிஹெச்ஓசிஹெச். ஸோ இப்படி போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனர் சிஹெச்ஓசிஹெச். ஒரு மேஜரான சிஹெச்ஓசிஹெச் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சிஹெச்ஓசிஹெச். ஸோ அப்படின்றப்போ CHOCH. ஓகே, ரைட். ஸோ இது மாதிரி வந்துட்டு இதில் தான் நீங்கள் குழம்பி போவீங்க, என்னடா இது இத்தனை இருக்குது, நம்ம எந்த இடத்துல போயிட்டு நம்ம மார்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு குழப்பமாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் குழம்பிக்காதீங்க, இது எல்லாமே சின்னது. ஒரு மேஜராக உங்களுக்கு நான் இது சார்ட்டில் காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும், மேஜராக எந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஃபார்மேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஓஎஸ் போடணும், CHOCH போடணும், மற்றது எல்லாமே வந்து மைனர். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இதுவாக இருக்கும். ஓகேவா, அடுத்து இன்னொரு வேரியேஷன் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ், அடுத்த விஷயம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் எது வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்.
ஏகப்பட்ட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். எந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்தா ஹைலி வந்துட்டு கரெக்டான செட்டப் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். இப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும்போது இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கணும். மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு இந்த பாடிய வந்துட்டு உடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ, இப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நீங்க வந்துட்டு ட்ரா பண்றீங்க அப்படின்றப்போ, இந்த பாடி உடைச்சு போயிருக்கணும். ஓகேவா? இந்த இடத்த நீங்க வந்து மென்ஷன் பார்க்கணும். ஸோ, பாடிய உடைச்சு மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, இட்ஸ் அ குட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் பார்க்காம, இந்த இடத்துலயுமே நீங்க வந்துட்டு பார்க்கணும். இந்த அடுத்த கேண்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சிருக்கீங்க. அடுத்த கேண்டில்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது மாரி பாடிய வந்துட்டு உடைச்சிருக்கா அப்படின்றத நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். ஸோ, இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுக்க முடியும். தேவையில்லாத பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நீங்க எடுக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது ஒரு மாடல். ஓகேவா? அடுத்தது எப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு இது மாரி ட்ராவல் ஆயிட்டு இருக்கும். ட்ராவல் ஆயிட்டு இருக்கும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுல என்ன டிஃபரெண்ட் இதுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு பாடிய வந்து உடைச்சு போயிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, விக் மட்டும் உடைச்சு மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா, எக்ஸாக்ட்டா வந்துட்டு இந்த இது இருக்கு பாருங்க. அடுத்து இது மாரி வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும் மார்க்கெட்ல. ஸோ, எப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மார்க்கெட் வந்துட்டு ஜஸ்ட்டு அப்படியே இப்படி ட்ராவல் பண்ணி இப்படி போயிட்டுருக்கும். ஸோ, இது ஒரு வகையான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ, இது குழப்புற மாரி இருக்கும். நான் உங்களுக்கு சார்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 வேரியேஷன்ல தான் உங்களுக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அதே சேம் தான் உங்களுக்கு பிஓஎஸ்லயும் அதேதான். சாரி பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லயும் வந்துட்டு அதேதான். சிம்பிள். ஒரு கேட்டகரி ஆஃப் இப்படி வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேம் இப்படி அதாவது விக் மட்டும் போயிட்டு இது மாரி வந்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ, இதில ஐடியா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, இது மாரியான ட்ரேட்ஸ் இது மாரி பாடி வந்துட்டு அக்ரெசிவா உடைச்சு பாடியோட போச்சு அப்படின்னா, நீங்க வந்து அதில ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ, இதுதான் கைஸ். இந்த 3 வேரியேஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றதும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். நான் எடுத்திருக்க டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் யூஎஸ்டிடி 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ 1 ஹவரில் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வரையணும் அப்படின்னா சிம்பிள் தான். எந்த இடத்துல வந்துட்டு அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ என்னோட கண்ணுக்கு படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம், பிஓஎஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துலலாம் வந்துட்டு வந்திருக்கே, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான் எம்பிஓஎஸ் மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் சடனாக வந்துட்டு கீழே வந்திருக்கு. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சிஹெச்ஓசிஹெச் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லாமா அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வந்துட்டு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஹெச்ஓசிஹெச் நான் வந்துட்டு ராங்குன்னு வேணால் போட்டுக்கிறேன் அப்படி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்லக்கூடாதுன்னா, மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு சடனாக வந்துட்டு கீழே இப்படி வரலை. ஸோ ஓகேவா? ஸோ வந்துருச்சு அப்படின்ட்டு வந்துட்டு பார்க்குறப்போ நம்ம இது சிஹெச்ஓசிஹெச்சாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து சிஹெச்ஓசிஹெச்சாக கூட கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஐ எம் நாட் கன்சிடர் திஸ் இஸ் நாட் அ சிஹெச்ஓசிஹெச். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிஓஎஸ். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? பிஓஎஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன டவுட் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த விக்குக்கு நேராக உடையலையே அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட சைஸ் தான். சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு கேண்டில் பெருசாக இருந்துச்சு, நல்ல ஒரு வால்யூம் இருந்துச்சு, அடுத்தடுத்து வால்யூம் இருந்துச்சு அப்படின்னாலே, அதை நம்ம ஒரு வேலிட் பிஓஎஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஓஎஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அட் த சேம் டைம்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. இது ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டு. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, மார்க்கெட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டவுன் ட்ரெண்டு. ஸோ இப்போ அப் ட்ரெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து என்னவா இது இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா CHOCH. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு குழப்பம் இருக்கும். ஏன் வந்து இது வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கக்கூடாதா? அல்லது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். அது எல்லாமே வந்துட்டு மைனர் CHOCH சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? ஸோ இதுவாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கட்டும், இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் CHOCH அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே தான் நீங்கள் எல்லா இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது BOS. ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவோம், BOS. ஸோ BOS வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், BOS. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா இந்த ட்ரெண்டை பாருங்கள். எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது ஃபுல்லாக அப் ட்ரெண்டு. ஓகேவா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ அதனால நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், CHOCHன்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ CHOCH அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு மேஜரான ரோஜனை வந்துட்டு CHOCH அப்படின்றத நம்ம மார்க் அவுட் பண்ணணும். ஸோ கைஸ் இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வந்துட்டு மார்க் அவுட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, மார்க் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டோட்டலி அப் ட்ரெண்ட். மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CHOCH நடந்திருக்கா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. பிகாஸ் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸ். ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறனால இந்த இடத்துல CHOCH இல்லை. ஓகேவா? ஸோ இது மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் நடக்கும். ஒன்று அப் ட்ரெண்ட் வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். நல்ல அப் ட்ரெண்டாக இருக்கும்போது BOS ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டு நடக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கிங் அது எல்லாமே வந்துட்டு பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்படி தான் வந்துட்டு மார்க் அவுட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கைஸ் இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆர்டர் பிளாக்கிங் மார்க் பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டினா என்ன, அடுத்து இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றாவே நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் பார்ட் பை பார்ட்டாக. ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு 30 லைக்ஸ் வந்தால் கூட நான் டெஃபினட்டாக அடுத்த வீடியோ வந்து நான் குயிக்காகவே மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.